ஹாய்! ஹானா வாங்கோடைய ட்விஸ்டட் ஹைட்டோட ரிவ்யூவை பார்த்துடலாமா? ஆல்ரெடி நம்ம ட்விஸ்டட் சீரீஸில் உள்ள பார்ட் 1ஆன ட்விஸ்டட் லவ் அண்ட் பார்ட் 2ஆன ட்விஸ்டட் கேம்ஸோட ரிவ்யூவை போட்டாச்சு. நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். இப்போ ட்விஸ்டட் சீரீஸில் உள்ள தேர்ட் பார்ட்டான ட்விஸ்டட் 8ஓட ரிவ்யூவை பார்த்துருவோமா? சில பேருக்கு காதல் மோதலாம் ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படிதான் இந்த ட்விஸ்டட் ஹேட்லையும் ரெண்டு பேரும் பல வருஷமா எனிமீஸா இருப்பாங்க, கடைசியில லவர்ஸா மாறுவாங்க. ஸோ எனிமீஸ் டு லவர்ஸ் ட்ரூப் தான் ட்விஸ்டட் ஹேட். ஹீரோ ஹீரோனி ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமா பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் சும்மா சும்மா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, மாத்தி மாத்தி அசிங்கமா இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. டேட் பண்ண ஆரம்பிச்சப்ப கூட இன்சல்ட் பண்றத நிப்பாட்ட மாட்டாங்க. சொல்லப்போனா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். அவளை ஹேட் பண்றாதான், இருந்தாலும் அதே அளவுக்கு அவனுக்கு அவ வேணும். இதான் இந்த புக்கோட கவர் பேஜ். ஹி ஹேட்ஸ் ஹர் ஆல்மோஸ்ட் அஸ் மச் அஸ் ஹி வாண்ட்ஸ் ஹர். ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா மாறுவாங்கன்னு. சரி, யாரா அந்த ரெண்டு பேர்னு பார்த்துலாமா? ட்விஸ்டட் ஹேட்டோட ஹீரோ யாருன்னா ஜாஷ் சென், ஒரு சைனீஸ் அமெரிக்கன். எஸ், நம்ம ஜாஷ் யாரு அப்படின்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல வருவாங்களே ஏவா, ட்விஸ்டட் லவ்வோட ஹீரோனி, அந்த ஏவாவோட அண்ணன் தான் ஜாஷ். ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்லயுமே ஜாஷ் வந்து வருவாங்க, குட்டி குட்டியா அங்கங்க தான் வருவாங்க. அப்போல்லாம் வந்து எனக்கு ஜாஷை வந்து அவ்வளவா பிடிக்கல. பட் இந்த புக்ல ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஜாஷ் வந்து ஒரு சூப்பர் ஹாட்டான டாக்டர். அடுத்து நம்ம ட்விஸ்டட் ஹேட்டோட ஹீரோனி யாரு அப்படின்னா ஜூல்ஸ். ஜூல்ஸை பத்தியும் ரெண்டு புக்லயே வரும். பட் ஸ்லைட்லி எனக்கு வந்து அவளை பிடிக்காம தான் இருந்தது. பிடிக்காம இல்ல, அந்த மாதிரி தான் இன்ட்ரோ கொடுத்த மாதிரி எனக்கு இருந்தது. அவ்வளவா அவளை பத்தி வந்து சொல்ல மாட்டாங்க. பட் கொஞ்சம் வந்து எப்படி சொல்ற, பொறுப்பே இல்லாத பொண்ணு மாதிரி தான் சொல்லி வச்சிருப்பாங்க. ஜாஷுக்கு வேற அவளை பிடிக்காதா, ஸோ கெட்ட பொண்ணு அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். பட் இந்த புக்ல தான் தெரிய வந்துச்சு ஜோஷ் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அவளுக்கு பயங்கரமான ஒரு பெரிய சோகமான பாஸ்ட் வந்து இருக்கும். அதெல்லாம் தாண்டி எப்படியாச்சும் வாழ்க்கையை ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த புக்ல ஜூல்ஸோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்கா வந்து காட்டியிருப்பாங்க. இல்ல, ஜூல்ஸ் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிடுவாங்க? அஃப்கோர்ஸ் ஜூஷும் ஏவாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஏவா யாரு? ஜாஷோட தங்கச்சி. ஸோ ரொம்ப வருஷமாவே ரெண்டு பேருக்கும் வந்து நல்லாவே தெரியும். ஆனா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. சொல்லப்போனா ஜாஷ் வந்து புக் ஒன்லயே வந்து ஏவா கிட்ட வந்து சொல்லிடுப்பான், எனக்கு ஜூல்ஸை பிடிக்கல, அவ கூட சேராத, அவ ஒன்னே சேர்ந்து கெடுத்துடுவா அப்படின்னா ஜாஷ் எப்போ பார்த்தாலும் ஜூல்ஸை பத்தி ஏவா கிட்ட சொல்லிட்டே இருப்பான். பட் ஏவா வந்து நீ அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நான் அவ கூட தான் இருப்பேன், அவ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஏவா ஜூல்ஸ்க்கு சப்போர்ட்னா பண்ணுவா. பட் ஜாஷ்க்கு வந்து ஜூல்ஸை வந்து பிடிக்கவே பிடிக்காது. இவன் இருக்கான் இல்லையா ஜாஷ், வந்து ஜூல்ஸை பத்தி ஏவா கிட்ட சொல்றது, இது வந்து ஜூஸ் காதுல விழுந்துரும். ஸோ அப்போல இருந்து ஜூஷ்க்கும் ஜாஷை வந்து பிடிக்காது. ஏன்னா அவன் மேல தப்பே வந்து இருக்காது. பட் அவளை பத்தி தப்பா ஜாஷ் வந்து சொல்லிடுவான் இல்லையா? ஸோ இவளுக்கும் ஜாஷை பிடிக்காது. இது வந்து நடந்து ரொம்ப வருஷம் இருக்கும். ஸோ அப்போல இருந்து ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாத, மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸ்கூல் படிக்கும் போது நடந்த விஷயம், ஜூல்ஸும் ஏவாவும் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்களே, அப்போல இருந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸ்கூல்லாம் முடிச்சு காலேஜ்லாம் முடிச்சு கிராஜுவேட் ஆக போகிற வரைக்கும் ஜூல்ஸ்க்கும் ஜாஷ்க்கும் ஆகவே ஆகாது. எந்த அளவுக்குன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னு. ஏவாவோட வேலை என்ன இருக்கும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுறதா இருக்கும். ஏன்னா முட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். புக்கோட கடைசியில ஜாஷும் ஜூல்ஸும் ஏவா கிட்ட போய் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது ஏவா நம்பவே மாட்டா, விழுந்து விழுந்து சிரிப்பா, என்ன பிராங்க் பண்றீங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத மாதிரி தான் பல வருஷங்கள் இருந்திருப்பாங்க. நிஜமாவே பிடிக்காதுன்னா ரெண்டு பேருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மோதல் வந்து அப்படியே காதலா வந்து மாறிடும். சரி, ரொம்ப வருஷம் சண்டை போட்டுட்டேனால இருந்தாங்க, எப்படி திடீர்னு காதல் வந்துச்சு அப்படின்னு தெரியுமா? ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒர்க் பண்ற மாதிரி வந்து இருக்கும். இவன் டாக்டர், அவன் வந்து லாயர். அப்புறம் எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஜாஷ் வந்து டாக்டரா இருக்கக்கூடிய கிளினிக்ல தான் ஏவா வந்து வருவா. ஆக்சுவலி இந்த லீகல் அட்வைசர்லாம் இருப்பாங்க இல்லையா ஆஃபீஸ்ல, கிளினிக்லலாம் லாயோட ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னா ஜூல்ஸ்க்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கிடைக்கும். அப்புறம் டெய்லி ரெண்டு பேரும் ஒன்னா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கடுப்பா இருக்கும், ஐயோ இவன் இருக்கிற இடத்துல நம்ம வந்து சேர்ந்தோம், அவனுக்கும் சி இவனுக்கு இங்க வந்தா அப்படிதான் இருக்கும். பட் போக போக லவ் பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்க. ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒன்று வந்து போடுவாங்க. அதாவது ஜூல்ஸ் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து அவளுடைய பேஷன் தான் முக்கியம், நல்லா லாயர் ஆகணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், அதுதான் முக்கியம். ஸோ அவளுக்கு வந்து பெருசா ரிலேஷன்ஷிப்குள்ள போகணும் சீரியஸா அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. அதே மாதிரி தான் ஜாஷ்க்கும். ஜாஷ் வந்து பல பொண்ணுங்க கூட பழகிருப்பான். பட்
சீரியஸாவே வந்து அவன் இருக்க மாட்டான். ஸோ அவனுக்கும் சீரியஸ் ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது. ஸோ 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் மாரி ஒண்ணு போடுவாங்க. உனக்கும் தேவை இருக்கு, எனக்கும் தேவை இருக்கு. நம்ம வெறும் சும்மா என்ன சொல்றது? ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டா வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வேணா, பெனிஃபிட் மட்டும் நமக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் 2 பேரும் வந்து இருப்பாங்க. லவ்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா முடிவெடுத்துருவாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வந்து காதலா வந்து மாறும். ஜூல்ஸ்க்கு ஒரு பாஸ்ட் வந்து இருக்கும். ஏன்னா அவளுக்கு யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. அவளை வந்து பார்த்துக்கணும். ஸோ ஒரு பெரிய பாஸ்ட் வந்து இருக்கும். அந்த பாஸ்ட்ல ஒரு தப்பு வந்து பண்ணியிருப்பா. பட் தப்புன்னு சொல்ல முடியாது. அது பண்ணாதான் அவனால வாழ முடியும். ஸோ ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பா. யாருக்குமே அதை பத்தி வந்து தெரியாது. அது மட்டும் இல்லாம ஜாஷ்க்கும் வந்து ஒரு பாஸ்ட் வந்து இருக்கும். அவனுக்கும் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா வந்து ஜெயில வந்திருப்பாங்க. அவன் வாழ்க்கையில பெருசா நம்பினது அவங்க அப்பா தான். அவங்க அப்பாவே ஒரு கட்டத்துல தன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அலெக்ஸும் அவனை ஏமாத்திட்டான் அப்படின்னு தெரிய வரும். அதாவது புக் ஒன்லேயே இந்த பிரச்சனை வந்து வரும். ஸோ கனெக்ட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஜாஷ்க்கும் ஒரு பாஸ்ட் வந்து இருக்கும். வாழ்க்கையில நான் யாருமே நம்ப மாட்டேன், நான் உன்னை மட்டும் நம்புறேன் அப்படின்னு ஜூல்ஸை மட்டும் நம்பி என்ன சொல்றது, அவன் இருந்தா போதும் அப்படின்னு அவன் வந்து இருப்பான். அப்படி இருக்கும்போது ஜூல்ஸ் வந்து ஜாஷை ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிடுவா. வேணுக்குமே வந்து அவன் வந்து பண்ண மாட்டா, பட் பண்ணிடுவா. இதனால ஜாஷ்க்கு ரொம்பவே கோவம் வந்துடும். நீ எனக்கு வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுவான். அதுக்கப்புறம் பதிலுக்கும் ஜூல்ஸை ரொம்ப ரொம்ப ஜாஷ் வந்து ஹர்ட் பண்ணிடுவான். 2 பேரும் மாத்தி மாத்தி செம்மையா ஹர்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஆனாலும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர்னால வந்து இருக்கவே முடியாது. அதுதான் புக்கோட கவர் பேஜ்லயே இருக்கும். ஹி ஹேட்ஸ் ஹர் ஆல்மோஸ்ட் அஸ் மச் அஸ் ஹி வாண்ட்ஸ் ஹர். அவளை வந்து அவனுக்கு பிடிக்காததான் ஹேட் பண்றான். பட் அவ தான் வந்து அவனுக்கு வந்து வேணும். மாத்தி மாத்தி ஹர்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஆனாலும் அவங்க இல்லாம வந்து இருக்க முடியாது. ஸ்டார்டிங்ல 2 பேருமே சீரியஸே இல்லாம சும்மா ஜாலியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் போக போக அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். 2 பேருமே ரொம்ப சீரியஸான ரிலேஷன்ஷிப்குள்ள போயிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாம. எந்த அளவுக்குன்னா ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர்னால இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து மாறிடும். இந்த புக்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பாஸ்ட் 2 புக்கான ட்விஸ்டட் லவ் அண்ட் ட்விஸ்டட் கேம்ஸ்ல அந்த அளவுக்கு காமெடி ஃபன்லாம் வந்து இருக்காரு. பட் இந்த புக்ல நிறைய இடத்துல நிறைய காமெடி வந்து இருக்கும். நல்லா நம்ம வந்து சிரிக்கலாம். சொல்லப்போனா இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி இன்சல்ட் பண்ணிக்கிடுவாங்களே, அதுவே ஒரு பெரிய காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில ஏவா இவங்க 2 பேரும் லவ் பண்றத பார்த்து சிரிக்கிறது, நிறைய இடத்துல காமெடி வந்து இந்த புக்ல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பட் மற்ற 2 பார்ட்ஸ்ல அந்த அளவுக்கு காமெடி வந்து இருக்காது. ஸோ இந்த புக்ல ஃபன்னுக்கு, காமெடிக்கு நல்ல கேரண்டி இருக்கும். இந்த புக்ல மொத்தம் 504 பேஜஸ் வந்து இருக்கும். எஸ், மற்ற 2 புக்கோட இந்த புக் வந்து பெருசுனா, சொல்லப்போனா ஒவ்வொரு புக்லயும் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே போகுது. இதோட கடைசி பாட்டான ட்விஸ்டட் லைஸ்ல எக்ஸ்ட்ரா பேஜஸ்லாம் வந்து இருக்கு. இந்த புக் ஜான் 27, 2022ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்லயும் ஒரு அழகான விஷயம் இருக்கும். அது என்னன்னா, ஒவ்வொரு புக்லயும் ஹீரோயினுக்கு ஒரு நிக் நேம் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி இந்த புக்ல உள்ள நிக் நேம் என்ன அப்படின்னா ரெட். ஜூல்ஸ்க்கு ரெட் ஹேர் தான் இருக்கும். பட் அதனால ஜாஷ் வந்து ரெட் நிக் நேம் வச்சுக்க மாட்டான். ஒரு ஸ்பெஷலான ரீசன் வந்து சொல்லுவான். இந்த புக்கு ஃபுல்லாமே ரெட் ரெட் அப்படின்னு அழகா ஜாஷ் வந்து ஜூல்ஸை கூப்பிட்டுட்டே இருப்பான். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த புக்ல ஸ்மர்ட் நிறையாவே இருக்கும். அதாவது இன்டிமேசி சீன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். ஒவ்வொரு புக்லையும் அதிகமாயிட்டே தான் போகுது. இந்த புக்கோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஆனா ஹுவாங் டிஸ்க்ளைமர் மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கண்டென்ட் வார்னிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது திஸ் ஸ்டோரி கண்டைன்ஸ் எக்ஸ்பிளிசிட் செக்ஷுவல் கண்டென்ட், ப்ரொஃபானிட்டி, மைல்டு வயலன்ஸ் அண்ட் டாபிக்ஸ் தட் மே பி சென்சிட்டிவ் டு சம் ரீடர்ஸ் அப்படின்னு. எஸ், ஸ்மார்ட் நிறையாவே இந்த புக்ல வந்து இருக்கும். 2 புக்கோட அதிகமா இந்த புக்ல ஜாஸ்தியா இருக்கும். இந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரக்கூடிய அலெக்ஸ் அண்ட் ஏவா வந்து அங்கங்க வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல வரக்கூடிய பிரிட்ஜெட் அண்ட் ரைஸ் அவங்களும் அடிக்கடி அங்கங்க வந்து வந்தாங்க. பட் மெயினா புக்கு ஃபுல்லாமே நம்ம ஜூல்ஸும் அண்ட் ஜாஷை வச்சு தான். பட் எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி சூப்பராக வந்து ஆனா வாங் வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி முடிக்கும் போது அடுத்த புக்கில் வரக்கூடிய கப்புள்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது யாரு அப்படின்னா ஸ்டெல்லா அண்ட் கிறிஸ்டியன். ஸ்டெல்லா வேற யாருமே கிடையாதுங்க, ஜூல்ஸ், பிரிட்ஜட் அண்ட் ஏவாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல ஒரு ஆள் தான் ஸ்டெல்லா. இந்த 4 பேர் தாங்க செம்ம ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னொரு விஷயம் பிடிச்சிருந்தது, எப்படிதான் ஏனா ஹுவாங் இப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு கப்பல் யாருன்னா ஏவாவும்
அண்ட் அலெக்ஸோ, இன்னொரு கப்பல் பிரிட்ஜெட்டும் ரைஸும், இன்னொரு கப்பல் ஜாஷும் அண்ட் ஜூல்ஸும், இன்னொரு கப்பல் கிறிஸ்டியன் அண்ட் ஸ்டெல்லா. சூப்பராக இவங்க 4 பேரையும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க 4 கப்புள்ஸ். எப்படின்னா ஏவாவுக்கு வந்து எப்படி அலெக்ஸா தெரியும்? அவளுடைய அண்ணன் ஜாஷோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஏவாவும் அலெக்ஸும் கப்புள் ஆயிடுவாங்க. ஜூல்ஸும் ஜாஷும் எப்படி கப்புள் ஆவாங்க? எப்படின்னா ஜாஷோடைய தங்கச்சி ஏவா, ஏவாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் ஜூல்ஸ். ஸோ பிரதரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை தங்கச்சி கனெக்ட் பண்ணிடுவா, தங்கச்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்டை அண்ணன் கனெக்ட் பண்ணிடுவா. இவங்க 2 பேரும் வந்து கப்புள்ஸாக வந்து ஆயிடுவாங்க. இப்போ யார் இருக்கா? ரைஸ், பிரிட்ஜட், அதுக்கப்புறம் ஸ்டெல்லா அண்ட் கிறிஸ்டியன். இவங்க 2 பேருக்குள்ள கரெக்ஷன் வந்து இருக்கும். எப்படின்னா ரைஸ் வந்து ஒரு பாடி கார்டுனால ரைஸோடைய பாஸ் தான் கிறிஸ்டியன் வந்து இருப்பான். ஸோ ஜூல்ஸ்க்கும் ஸ்டெல்லாக்கும் வீடு வந்து தேவைப்படும். அப்போ வந்து கிறிஸ்டியன் மூலமா ரைஸ்னா வந்து 2 பேருக்கும் ஒரு நல்ல வீடை வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுப்பான். எனக்கு தெரிய வந்துச்சு லாஸ்ட் பார்ட்ல தான் கிறிஸ்டியன் அண்ட் ஸ்டெல்லா வந்து கப்புள்ஸ் அப்படின்னு. அப்போனா இவங்க 2 பேரும் எப்படி கப்புள்ஸாக மாறாங்க அப்படின்னா ரைஸ் மூலமா வந்து கப்புள்ஸாக வந்து மாறுறாங்க. ஸோ சூப்பராக வந்து நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனாஹ்வா. என்னதான் ஒவ்வொரு சீரீஸ்லயும் ஒவ்வொரு கப்புள்ஸ் வந்தாலுமே புக்கு ஃபுல்லாக சீரீஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த ட்விஸ்டர் சீரீஸ்ல ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு கப்பலை பத்தி வந்தாலும் சீரீஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த 4 புக்கையும் சூப்பரா வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனாஹ்வா. ட்விஸ்டர் எயிட் செம புக்குங்க. கண்டிப்பா நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எனிமீஸ் டு லவர்ஸ் அந்த ட்ரூ பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா மஸ்ட் ட்ரை உங்களுக்கு இந்த புக். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.